ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமைக்குரியவரே நம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநாதி தேவனே நாமை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே நாமை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாதவளில் வாசம் பண்ணுகிறவரே நாமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி என்று சொன்னவரே நம்ம உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஜீவனுக்காக, நீ கொடுத்த பலனுக்காக, நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்தவரே நம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நடுவே கடந்து வருவீராக. நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவரே, நீங்க நடுவே உலாவி வருவீராக. இந்த காலை வேளையுடைய பிரசன்னத்தினால், உடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களிடத்தை கடந்து வருவீராக. இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்க நீத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபை ஆண்டவரே, தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் சிரசில் தங்கியிருப்பதாக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக. தேவ நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவர் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் ஸ்தோத்திர கர்த்தரை ஆராதிப்பு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த ரோஸ் ஃபேமிலி பிரேயர் குரூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் தேவனை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை பார்க்கிற கேட்கிற உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. தேவநாம மகிமைப்படும். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு இது நல்ல நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நல்ல மன மகிழ்ச்சியை நாளாய் கர்த்தரை துதிக்கக்கூடிய நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே பாடி கர்த்தரை உயர்த்தும். எல்லாம் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல், என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்ன நடத்தும். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காலை செய்வாராக. வலகரத்தாலே பாதுகாப்பு என்றதாலே உமக்கு நன்றி. இந்த நாள் வரைக்கும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த தேவனை கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்ம மேல் பாசம் வைத்ததினால் இந்த வரைக்கும் சத்து நம்மளை ஜெயிக்க முடியல. அவர் நம்ம சத்து நம்மளை ஜெயம் கொள்ளாததினால தேவன் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னை நீ வைத்ததினால் பறிக்க
மறந்து விட்டாலும் அவர் நம்மளை மறக்காத தேவனாக இருக்கிறார். உங்களை என்னையும் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். உறவுகள் மறந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் மறந்திருக்கலாம், வாக்கு கொடுத்தவங்க மறந்திருக்கலாம், நம்பிக்கைக்குரிய மறந்திருக்கலாம். ஆனா உங்களை என்னையும் இயேசு நம்மளை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அந்த தேவனை பாடி கத்த மகிமைப்படுத்துவோமே. தாய் மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். வரை திறந்தோ உள்ளங்கையில் உன்னதா எந்த புகலிடமே. வரை திறந்தோ எதிராக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காவதே போகும். ஏனென்று சொன்ன கர்த்தர் இருக்கிறார், அழைத்தவனமோடு இருக்கிறார். எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும், உங்க தொழிலுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும், எத்தனை பேர் எழுப்பினாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நமக்கு ஜெயம் கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. அந்த தேவனை பாடுவோமே. உனக்கே எழும்புமாயுதா வாழ்த்தினாரே என்றதாலே சோத்திரம். உனக்கே எழும்புமாயுதா வாழ்த்தினாரே என்றதாலே சோத்திரம். பரந்திடுமே உன் நாமத்திலே பரமே எனக்காக கொடியே. பரந்திடுமே உன் நாமத்திலே பரமே எனக்காக கொடியே. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்து. ஹல்லேலூயா. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவைகளை நடத்தும் ஆண்டவரே. என்னை நடத்து. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே காத்திடுமே. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்து. ஹல்லேலூயா. இதை கேட்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போன நிலையில மனபாரத்தோடு இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில, ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில நீங்க கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். இது ஆராதனை வேளையில கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீ என்ன மறக்கல ஏசப்பா, நீ இன்னைக்கே என்ன மறக்கல, நீ என்ன உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். உங்க பாடுகளை அறிந்திருக்கிறார், நீங்க படுகிற வேதனைகள் அறிந்திருக்கிறார், உங்க துக்கங்களை அறிந்திருக்கிறார், உங்க கண்ணீரை அறிந்திருக்கிறார். மனுஷன் உங்க பாரத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உறவுகள் உங்க கவலை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். வேதனைக்கு மேல வேதனை, துக்கத்துக்கு மேல துக்கம், பாடுகளுக்கு மேல பாடுகள், உபத்திரவங்களுக்கு மேல உபத்திரவம், நிந்தனைகளுக்கு மேல் நிந்தனை, அவமானத்திற்கு மேல் அவமானம். இந்த பாடுகளை எப்படி தாண்டி செல்ல போகிறேன்? இந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நிலையில இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் வழியை திறக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வனாந்தரத்தில் வழியை திறப்பார், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேவனை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை பாடி கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா
ஹalleluya. அவர் உங்களை மறக்காத தெய்வம். ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் உங்களை மறந்து போய் இருக்கலாம், உங்க உறவினர்கள் உங்களை மறந்து போய் இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி உன்னை மறந்து போய் இருக்கலாம். ஆனா இயேசு உன்னை மறக்கல, இயேசு உங்களை மறக்கல. அவர் உங்களை உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன்னு நினைக்கலாம். ஹalleluya. நமக்கு ஸ்தோத்திரம். உங்க பக்கத்துல 1000 பேரும் உங்க வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. எல்லாரும் கரம் வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுமே. ஹalleluya. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறார், தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். உங்க வேலைக்கு விரோதமா எழும்பலாம், உங்க திருமண வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பலாம், உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பலாம், கணவன் மனைவிக்கு விரோதமா எழும்பலாம், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பலாம். ஆனா உங்க பக்கத்துல உங்க துணையாக இருக்கிறார். அவர் உங்களை உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. தாய் சேயை மறந்து விட்டாலும் அவர் உங்களை மறக்கவே இல்லை, அவர் உங்களை மறக்கவே இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவுகளை மறந்து விட்டார்கள், தேவனும் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இயேசு உங்களை மறக்கல. அன்னைக்கு யோசேப்பு தான் நினைச்சிருப்பான், குழியில தூக்கி போடப்பட்ட பொழுது, குழியில தூக்கி விடப்பட்ட பொழுது நினைச்சிருக்க கூடும், ஐயோ இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த குழியோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைச்சிருக்கலாம். இதே நிலையில பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, இதோட என் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இயேசு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இயேசு வாழ்க்கையில் ஒரு சுகம் கொடுக்க மாட்டாரா? இயேசு வாழ்க்கையில் நன்மை செய்ய மாட்டாரா? இயேசு என்னை விடுவிக்க மாட்டாரா? வியாதியில கஷ்டப்படுகிறேனே, உபத்திரவத்தில் மேல் உபத்திரவத்தினால் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை கடந்து வருகிறேனே, என் தேவன் என்னை விடுவிக்க மாட்டாரா? மனிதர்களால் கைவிடப்பட்டு நிற்கிறேனே, உறவுகளால் கைவிடப்பட்டு நிற்கிறேனே, யார் என்னை தேற்றுவார்? யார் என் காயங்களை கட்டுவார்? யார் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரும் இல்லையோ? இயேசு இருக்கிறார். உங்க நம்பிக்கையா இயேசு இருக்கிறார், உங்க பலனா இயேசு இருக்கிறார், உங்களுக்கு நல்ல தெய்வமா இயேசு இருக்கிறார். ஹalleluya. வெட்கப்பட்ட இடத்துல உங்க தலை நிமிர செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போய் நின்றீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து போய் நின்றீர்களோ, எந்த சொந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்க தலை குனிந்து வாழ்ந்தீர்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பாக யோசேப்பை தன் சகோதரர்கள் நடுவில் உயர்த்தினது போல உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன நகைக்கிறாங்க, எல்லாரும் என்ன ஏளனமா பார்க்கறாங்க, என் சகோதரர்களுக்கு முன்ன அருவருப்பா என்ன படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் துக்கங்களை அறிந்திருக்கிறார். ஹalleluya. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதாயிருந்த புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதாயிருந்த புகலிடமே. என்னை மறவா தயவால் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் ரபவன சகரவம் உந்தன் தயவா என்னை. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க. இந்த வாழ வழி தெரியாமல் இருக்கிறேன், என்ன செய்வதுன்னு சொல்லி திகைத்து போய் இருக்கிறேன், என்னை நடத்துங்கப்பா. என் கரத்தை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னைக்கு யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி விட்டது போல என்னை தூக்கி விடுங்க ஏசப்பா, என்னை தூக்கி விடு. நான் குழியில இருக்கிறேன், எழுந்திருக்க முடியல, எலும்ப விழுந்து போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி.
மாம்ச பிரகாரமா விழுந்து போய் கிடக்கிறேன், என்னை தூக்கி விடுங்கப்பா. இந்த உளையான சேற்றிலிருந்து, இந்த பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடுங்க இயேசுவே. எல்லாரும் கேட்கலாமே, எல்லாரும் இதை பார்க்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு பார்த்து கேளுங்க. இந்த படுகொலில் இருந்து என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே, இந்த உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த குழியிலிருந்து இயேசுவை தூக்கி எடுத்து உயரத்தில் வைத்தது போல என்னை தூக்கி எடுப்பீராக. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமே. நித்தியரே ஆராதனை, நிரந்தரமே ஆராதனை. நித்தியரே நித்தியரே ஆராதனை, நிரந்தரமே நிரந்தரமே ஆராதனை. நிம்மதியே நிம்மதியே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நிம்மதியே நிம்மதியே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை. அழகு அழகே உமக்கு ஆராதனை. என்னோட சேர்ந்து அன்பே உமக்கு ஆராதனை. அழகே அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உயிரே உமக்கு ஆராதனை. உறவே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை. உறவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. என்னோடு சேர்ந்து அவரை பார்த்து அன்பே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் தெய்வமாக இருக்கிறீர். வாழ்ந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நாங்கள் உண்மை மட்டும்தான் ஆராதிப்போம் ஆண்டவரே. உண்மை மட்டும்தான் நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தெய்வமா இருக்கிறீர், நீ எங்கள் ராஜாவா இருக்கிறீர், நீ எங்கள் மகிமையுள்ள ஆண்டவரா இருக்கிறீர். என்னோடு சேர்ந்தது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. அழகே அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உயிரே உமக்கு ஆராதனை. உறவே உமக்கு ஆராதனை. உயிரே உயிரே உமக்கு ஆராதனை. உறவே உமக்கு ஆராதனை. ஆராதனை எங்கள் ஆராதனை. நித்தியரே ஆராதனை. நிரந்தரமே ஆராதனை. நித்தியரே ஆராதனை. நிரந்தரமே ஆராதனை. அப்பா நிம்மதியே ஆராதனை. ஆராதனை நல்ல கரடி பாடு. நிம்மதியே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. அழகே ஏசப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம். அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை. உறவே ஆராதிக்கிறோம். உறவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அற்புதமே ஆராதனை. அதிசயமே அதிசயமே ஆராதனை. அற்புதமே அற்புதமே ஆராதனை. அதிசயமே அதிசயமே ஆராதனை. ஆருயிரே ஆராதனை.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும், என்னை உயர்த்தி வைத்தாலும், தாழ்ந்திருந்தாலும் இயேசு மட்டும்தான் ஆராதிப்பேன், அவரை மட்டும்தான் உயர்த்துவேன். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், அவர் என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் அவரை மட்டும்தான் பாடுவேன், அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். அவரை பார்த்து சொல்லுங்க, அன்பே நான் உண்மை ஆராதிப்பேன், அழகே நான் உண்மை ஆராதிப்பேன், என் உயிரே நான் உண்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஓ ராஷாக்கராவோ தியாக்கராவோ, தேவநாமம் மகிமைப்படுவதாக, தேவநாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட நிலையில, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதிப்பட்ட நிலையில, மரண பயத்தோடு, வியாதியின் பயத்தோடு, என்ன செய்ய போகிறேன் என்று கலக்கத்தோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த நிலையில இருந்தாலும் அவர் ஆராதிச்சு பாருங்க. அற்புதங்களை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையோட விடுதலை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையோட சுகத்தை கொடுக்க போகிறார். நெடுநாளாய் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும். விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போலக்கும். அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களா? சுகத்துக்காக காத்திருக்கிறீங்களா? இந்த வியாதி எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சுகப்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் காணப்பட்ட எல்லா வறட்சிகளும் மாறி ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா அவரை பார்த்து, அன்பே உம்மை ஆராதிக்கிறேன், அழகே உம்மை ஆராதிக்க என்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா உங்க கரத்தை உயர்த்தி என் ஆண்டவரை பாடி, அன்பே உம்மை ஆராதிக்கிறப்பா. வியாதியோடு, போராட்டங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, தரித்திர நிலைமையில, எவ்வளவு வருமானம் வந்தாலும் எங்க போகிறது தெரியாமல், என்ன செய்ய போறது தெரியாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் கலக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எப்பேற்பட்ட நிலை இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, அன்பை நம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதரே ஆராதிக்கிறேன், அதிசயமே ஆராதிக்கிறேன் என்னோடு சேர்ந்து. அற்புதரே ஆராதனை, அதிசயமே அதிசயமே ஆராதனை, அற்புதரே ஆராதனை, அதிசயமே அதிசயமே ஆராதனை, ஆருயிரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆருயிரே ஆருயிரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அன்பே அன்பே உமக்கு ஆராதனை, அழகே அழகே உமக்கு ஆராதனை, அன்பே அன்பே உமக்கு ஆராதனை, அழகே அழகே உமக்கு ஆராதனை, உயிரே உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை, உயிரே உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உறவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உங்க குறைவுகளுக்கு மத்தியில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். என் உறவை நம்பல, என் பிரயாசத்தை நம்பல, என் பலனை நம்பல, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். வெட்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? எல்லா உறவுகளையும் உங்க அழிவை எதிர்பார்த்து இருக்கிறாங்களா? எப்போ அழிந்து போவான் என்று சொல்லி உங்க ஹல்லேலூயா எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அதே ஜனத்துக்கு நடுவே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதே சொந்த பந்தத்துக்கு நடுவே
உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். உங்க விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் செய்ய போகிறார். எந்த உறவுக்கு முன்பாக நீங்க தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த சொந்த பந்தத்துக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போய் நின்றீர்களோ, அதே இடத்துல, அதே ஜனத்தாருக்கு முன்பாக, அதே கிராமத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தொழிலை இழந்து நிற்கிறீங்களா, மீண்டும் உங்க தொழிலை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். வேலையை இழந்து நிற்கிறீங்களா, கர்த்தர் அதே வேலையை அதே இடத்துல கர்த்தர் உங்களை கொடுத்து உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்க சொத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அபகரிச்சுட்டாங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்க போகிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். என் பலனை நம்பல, என் திறமையை நம்பல, என் கையும் பிரயாசத்தை நம்பல, என் உறவுகளை நம்பல, உம்மை நம்புறேன் ஆண்டவரே. நீங்க தான் என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யணும். உங்க வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அன்னைக்கு காண ஒரு கல்யாண வீட்டுல குறைபட்ட பொழுது நீ அற்புதத்தை செய்த தேவன் அல்லவா? நான் குறைவோடு இருக்கிறேன், நான் குறைவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை மட்டும் நம்புறேன் ஆண்டவரே, உம்மை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன், உம்மை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்க வாயை திறந்து என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யும். இடிந்து போன நிலையில, உடைக்கப்பட்ட நிலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, உன் நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுத்து உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். விசுவாசிகள் என்னோடு சேர்ந்து உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை தான் நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யும். நெடுங்காலமாய் அற்புதம் செய்ய மாட்டாரா செய்ய மாட்டாரா செய்ய மாட்டாரா சொல்லி எதிர்பார்த்திருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உங்க பேரை கத்த பெருமைப்படுத்தி உங்க ஜனத்தாருக்கு நடுவில் யோசேப்பை தன் சகோதரருக்கு நடுவில் உயர்த்தினது போல உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறை உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும். நான் மனுஷனை நம்பி இருக்கல, தேவனை நம்பி இருக்கிறேன். அவரை பார்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எப்பக்கு நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் நீ மனம் முறிவடைவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட நிலையில, எப்பக்கம் போராட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பினாலும் பாடுகள், உபத்திரவங்கள், என்ன செய்தாலும் தோல்வி. என்னை ஆஸ்வதிக்க மாட்டாரா? என்னை உயர்த்த மாட்டாரா?
என் தலையை நிமிர செய்ய மாட்டாரா? நான் வெட்கப்பட்டு போய் நிற்கிறேனே, நான் அங்கலாய்ப்போடு நிற்கிறேனே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கண்ணீரின் நாட்கள்? எப்போ இந்த கண்ணீர் முடிவுக்கு வரும்? எப்போ இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்? என்னால தாங்க முடியவில்லையே, என்னால சுமக்க முடியவில்லையே. இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. என் சரீரம் பலவீனப்பட்டு நிற்கிறது, என் குடும்பம் சமாதானத்தை இழந்து நிற்கிறது. நிற்க நிலை இல்லை, நிற்க பலன் இல்லை. வெள்ளங்களின் ஆத்மா மட்டும் சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்தை எழுதுகளை சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் நீ கிருபை நம்பி இருக்கிறேன், ஆனாலும் நம்பி இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான், உம்மைத்தான் நம்பி மீண்டும் ஒரு முறை உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. ஒருவரும் இல்லையோ, காயங்களுக்கிட்ட யாரும் இல்லையோ, ஆட்சி தேற்ற யாரும் இல்லையோ, ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லையோ, உங்க துக்கத்தை பகிர்ந்து சொல்லக்கூட ஆட்கள் இல்லையோ, உன் கண்ணீரை ஷேர் பண்றதுக்கு கூட ஆட்கள் இல்லையோ. உன் கண்ணீரை துடைக்கிறதே உன் அருகில் இருக்கிறா, உன் வேதனை மாற்றுகிறதே உன் அருகில் இருக்கிறா. ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் துக்கப்படுறீங்க, ஏன் பாடப்படுறீங்க, ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க? இயேசு உங்களுக்கு சுமை தாங்கி இருக்கிறா, இயேசு உங்களுக்கு நல்ல நண்பனாய் இருக்கிறா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறா. உங்க குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாக்க இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் உறவுகளை பார்க்கிலும், என் சொந்த மதத்தை பார்க்கிலும், என் இனத்தாரை பார்க்கிலும் இயேசுவை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் சொல்றங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தான் நம்பி இருக்கிறேன். அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில, நம்பி இருக்கிற நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில உடைந்து போய் யாரை நம்பி என்ன பிரயோஜனம், யாருகிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த சமுதிரம் முழங்கால் படிக்கிட்டு அந்த பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை அற்புதத்தை செய்யும். வறண்டு போன நிலத்தை போல் இருக்கிறேன், காய்ந்து போன மரத்தை போல் இருக்கிறேன், செழிப்பை காண முடியாத நிலத்தை போல் இருக்கிறேன்.
உங்க வாழ்க்கை கத்த ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தோல்வி 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 என்று மனமுடைந்து போய் நிற்கிறீர்களோ, என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எப்போ என் வாழ்க்கை உயர், இதே நிலையில தான் வாழ வேண்டுமோ, இதே குறைபாடு தான் வாழ வேண்டுமோ, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் பட வேண்டுமோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கை கத்த ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வனாந்தரத்தில் வழி திறக்கிற தேவன், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில இதை பார்க்கிற, இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நான் ஆராதிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. உங்க வாழ்க்கை சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களோ, ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீர்களோ, நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்களோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க வாழ்க்கை செய்ய நினைத்தது எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஆசீர்வாதங்களை, திட்டங்களை எந்த சத்துரும் தடை பண்ண முடியாது. விசுவாசிகள் சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமே, ஹல்லேலூயா. எந்த சத்துரும் தடை செய்ய முடியாது, எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆராதனை மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைந்து போன நிலையில, சோர்ந்து போன நிலையில, கலக்கத்தோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ விடுவிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதத்தை செய்வீராக. யார் யார் இதை பார்த்தார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாகவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ விடுவிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தர சூழ்நிலை சந்தித்துக் கொண்டு ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நீ பிள்ளைகளை விடுவித்தருளுவீராக. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை வாழ்க்கை அற்புதத்தை செய்வீராக. இன்று இழந்த ஒரு வறட்சி மாறட்டும், இன்றைய வாழ்க்கையில் துக்கங்கள் மாறட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும், ஆசீர்வாத குறைவுகள் மாறட்டும். வாழ்க்கை ஒரு செழிப்பையும் சேமத்தையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. பிள்ளையுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. இந்த ரோஸ் ஃபேமிலி பிரேயர் குரூப் மூலமாக உங்களை சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை கர்த்தரை ஆராதிப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் தாமே மகளை ஆசீர்வதிப்பாராக. இது காரணமாக இந்த மாதிரி ரோஸ்னி சிஸ்டரையும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலனையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.